காட்டில் சத்தமில்லாமல் நடக்கும் ஒரு கொடிய வேட்டைக்காரன் இருக்கின்றான். அவன் கர்ஜிக்க மாட்டான், கூட்டமாக வேட்டையாடவும் மாட்டான். ஆனால் அவன் குறிவைத்த இரை தப்பிப்பது மிகவும் அரிது. அவன்தான் சிறுத்தை. வணக்கம் நண்பர்களே. இன்று காட்டின் மிகவும் புத்திசாலியான வேட்டைக்காரர்களின் ஒருவனான சிறுத்தையின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது சிறுத்தையை பற்றி பல ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சிறுத்தை பூனை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய வேட்டையாடி. ஆனால் புலியைப் போல உடல் அளவில் பெரியதாக இல்லாவிட்டாலும் மரத்தில் ஏறுவது, மறைந்து தாக்குவது, தன் இரையை பாதுகாப்பது போன்ற திறன்களில் மிகவும் சிறந்தது. சிறுத்தையின் உடலில் இருக்கும் கரும் புள்ளிகள் வெறும் அழகுக்காக அல்ல, அவை காட்டின் வெளிச்சமும் நிழலும் கலந்த சூழலில் அதை எதிரிகளுக்கும் இரைகளுக்கும் தெரியாமல் மறைத்துவிடும். இந்த மறையும் திறன்தான் அதன் மிகப்பெரிய ஆயுதம். பெரும்பாலான வேட்டையாடிகள் இரையை பிடித்த பிறகு தரையிலேயே சாப்பிடும். ஆனால் சிறுத்தை அப்படி செய்யாது. சிங்கம் அல்லது அரேனா போன்ற விலங்குகள் இரையை பறித்துவிடக்கூடும் என்பதால் தன்னை விட அதிக எடை கூடிய இறைச்சியை கூட மரத்தில் மீது தூக்கிச் சென்று பாதுகாப்பாக சாப்பிடும். ஆனால் சிறுத்தையின் திறமை இதோடு முடிந்துவிடவில்லை. இது ஏன் பெரும்பாலும் இரவு நேரத்தில் வேட்டையாடுகிறது தெரியுமா? அதற்கு காரணம் அதன் கண் அமைப்புதான். மனிதர்களை விட சிறுத்தையின் இரவு பார்வை மிகவும் சிறந்தது. குறைந்த வெளிச்சத்திலும் இரையின் சிறிய அசைவை கூட எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் தான் பகலை விட இரவு நேரத்தில் வேட்டையாடுவதை இது அதிகம் விரும்பும். ஆனால் வேட்டையாடுவது மட்டும் சிறுத்தையின் வாழ்க்கை அல்ல. இது வாழும் பகுதியை மற்ற சிறுத்தைகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண் சிறுத்தைகள் தனக்கென்று ஒரு எல்லையை வைத்திருக்கும். மற்ற ஆண் சிறுத்தைகள் அந்த எல்லைக்குள் வந்தால் சண்டை கூட நடக்கும். பெண் சிறுத்தை பொதுவாக 2 அல்லது 3 குட்டிகளை ஈன்றெடுக்கும். பிறந்த குட்டிகள் ஆரம்பத்தில் கண்களை திறக்க முடியாது. அவற்றை தாய் மிகவும் பாதுகாப்பாக மறைத்து வைத்து வளர்க்கும். சில மாதங்கள் கழித்துதான் இவ்வளவு திறமையாக வேட்டைக்காரனாக இருந்தாலும் சிறுத்தையின் வாழ்க்கை எப்பொழுதும் எளிதாக இருப்பதில்லை. காட்டில் ஒவ்வொரு நாளும் உயிர் பிழைப்பதற்காக இது பல சவால்களை எதிர்கொள்கிறது. சிறுத்தை பெரும்பாலும் தனியாகவே வாழ விரும்பும் விலங்கு. சிங்கங்களைப் போல கூட்டமாய் வாழாது. ஒவ்வொரு சிறுத்தைக்கும் தனக்கென ஒரு வாழும் பகுதி இருக்கும். அந்த பகுதிக்கு வேறொரு ஆண் சிறுத்தை வந்தால் கடுமையான சண்டை நடக்கும். அந்த சண்டையில் சில நேரங்களில் உயிர் இழக்கும். பெண் சிறுத்தை குட்டிகளை பெற்ற பிறகு அவற்றை மிகவும் பாதுகாப்பாக வளர்க்கும். பிறந்த குட்டிகள் நடக்கவோ வேட்டையாடவோ முடியாது. முதல் சில வாரங்கள் முழுவதும் தாயையே நம்பியிருக்கும். எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற தாய் சிறுத்தை அடிக்கடி குட்டிகளை இடமாற்றிக்கொண்டே இருக்கும். குட்டிகள் வளர வளர வேட்டையாடும் பயிற்சியையும் தாயே கொடுக்க தொடங்கும். ஆரம்பத்தில் சில இரைகளை பிடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும். அதன் பிறகுதான் பெரிய இரைகளை வேட்டையாடும் திறனை வளர்த்து கொள்ளும். இந்த பயிற்சி பல மாதங்கள் நீடிக்கும். பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், சிறுத்தை மனிதர்களை வேட்டையாடும். உண்மையில் சாதாரண சூழ்நிலையில் சிறுத்தை மனிதர்களை தவிர்க்கவே முயல்கிறது. மனிதர்களை கண்டவுடன் பெரும்பாலும் அங்கிருந்து விலகிச் சென்றுவிடும். ஆனால் சில நேரங்களில் தாக்குதல் நடந்து விடுகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். திடீரென்று பயந்துவிட்டால், தப்பிக்க வழியில்லாமல் சிக்கிக்கொண்டால்,
அல்லது தனது குட்டிகளுக்கு ஆபத்து ஏற்படுவதாக உணர்ந்தால் இயற்கையில் சமநிலையை பாதுகாப்பதில் சிறுத்தையின் பங்கு மிக முக்கியமானது. மான், காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் காட்டு சூழலை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. ஒரு காட்டில் சிறுத்தை போன்ற உச்ச வேட்டையாடிகள் இல்லை எனில் அந்த சூழலில் சமநிலை பாதிக்கப்படும். துரதிர்ஷ்டவசமாக இன்று சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மனிதர்கள்தான். காடுகளை அழிப்பது, சட்டவிரோதமாக வேட்டையாடுவது மற்றும் வாழ்விடத்தை சுருக்குவது ஆகிய காரணங்களால் பல இடங்களில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இவற்றை பாதுகாப்பது என்பது ஒரு விலங்கை மட்டும் பாதுகாப்பது அல்ல, முழு காட்டு சூழலையும் பாதுகாப்பதாகும். சிறுத்தை என்பது வெறும் வேகமான வேட்டைக்காரன் மட்டுமல்ல, புத்திசாலித்தனம், பொறுமை, வலிமை, தகவமைப்பு கொள்ளும் திறன் என பல அசாதாரண குணங்களை கொண்ட ஒரு உயிரினம். அதனால் தான் உலகில் மிக சிறந்த வேட்டையாடர்களில் ஒருவனாக சிறுத்தையும் இன்று வரை அறியப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அடுத்த வீடியோவில் சிறுத்தையை பற்றி இன்னும் ஆச்சரியமான விஷயங்களை, உலகில் பல்வேறு பகுதிகளில் வாழும் சிறுத்தை இனங்கள் மற்றும் அரிய தகவலை விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.